இந்த ஒரு அட்டாக் ஆன் டைட்டன்லயே ஒரு பெஸ்ட்டான ஒரு மெச்சூரான கேரக்டர் யார் அப்படின்னா இந்த லெவி ஆக்ரமன் தான். இந்த லெவி ஆக்ரமன் எவ்வளவு மெச்சூரான கேரக்டர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெவி ஆக்ரமன் அப்படிங்கிறவன் ஒரு மெச்சூரான ஒரு கேரக்டர் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே சரியா எடுப்பான். இவன் முன்னாடி எவ்வளவு பெரிய எனிமி இருந்தாலுமே சரி அசால்ட்டா தோக்கடிச்சு நின்று பேசிட்டு இருப்பான். அவன் ஒரு சில இடத்துல கோட்டை விட்டுருப்பான். பட் இருந்தாலும் அவனோட கேரக்டரோட டிஸ்டினேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது பங்கமா இருக்கும். இவனுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவா ஹீரோயின்ஸ் இருக்க மாட்டாங்க. இவன் ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான். பட் இருந்தாலும் இவனுக்கும் ஒரு காதெல்லாம் இருக்கும். ஆனா வெளிக்காட்டு இருக்க மாட்டான். அந்த சீரீஸ்லாம் அவ்வளோ காட்டியிருக்க மாட்டாங்க. அட்டாக் ஆன் டைட்டில் மோஸ்டா அந்த லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோ இருக்கவே இருக்காது. இவனோட பவர்ஸை இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மிகாசா அண்ட் லெவி பேட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டேய் மிகாசா எவ்வளவு பெரிய ஆளு, நீ அவ்வளவு போய் சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட தேவையில்ல. ரெண்டு பேருமே ஆக்கிரமன் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இருந்தாலுமே நம்ம லெவி பையன் தான் ஒரு படி மேல இருப்பாங்கிறத நீங்க நல்லாவே உணர்ந்துக்கணும். நிறைய ஃபைட் சீன்ஸை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் மிகாசா ஓரளவு பவர்ஃபுல் தான். பட் இருந்தாலும் லெவி கேரக்டர் நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸ் வச்சிருந்தா மிகாசா அண்ட் லெவிக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சண்டை வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிட்டுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.